சத்குருவே சரணம். விருச்சிக ராசிக்கு புது எதிரி வரப்போகிறார். இதுதான் தகவல். பயப்படாதீங்க, அதுக்குள்ள பரிகாரங்கள் இருக்குது. அதாவது விருச்சிக ராசிக்கு இப்போது அஷ்டம சனி இருந்து அர்த்தாஷ்டம சனி, சனி ஒரு பக்கம், அடுத்து ராகு கேதுனுடைய நிலைமை சரியில்லை, குருவும் நல்ல இடத்தில் இல்லை, பார்க்கிறார். அதனால் கோச்சாரத்தில் சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்றதுனால ஒரு எதிரி உருவாவாங்க. ரொம்ப கவனமாக அந்த எதிரி உருவாகாமல் தடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை நல்ல நேரமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் இருக்குது. மகான்கள் தரிசனம். இப்போது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகளுடைய திருக்கோயில் இருக்குது. அங்கே போய் அவரை 9 முறை சுற்றி வந்து தரிசித்துட்டு வாங்க. இல்லைனா காஞ்சிபுரத்தில் கந்தாஷ்டமம் இருக்குது. அங்கே பாம்பன் சுவாமி, பாம்பன் அருட்சித்தர் ஸ்ரீ சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் பல நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க. அகண்ட பாராயணம் நடக்குது, அதில் கலந்து கொள்ளுங்க. இப்படியெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், புதிய எதிரிகள், அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். மகான்கள் தரிசனம். பட்டினத்தாருடைய ஆலயம் இருக்குது திருவெற்றியூரில், அங்கே போகலாம். நிறைய சித்தர்கள் சென்னையை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு வந்தால் தான் எதிரிகளை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். எதிரி வராமல் இருந்தால், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆனால் இடைச்செருகலாக ஒரு எதிரி வந்தான்னா உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வரும், பல இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. அது வராமல் தடுத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வழி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.